அபிரகாம் வணக்கம். தங்கம் விலையுடைய நிலவரம் ஒவ்வொரு நாளும் முக்கிய செய்தியாக பார்க்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தங்கம் இன்று குறைந்திருக்கிறதா உயர்ந்திருக்கிறதா என்று ஒட்டுமொத்த மக்களும் ஒவ்வொரு நாளும் அதை உற்று நோக்கக்கூடிய செய்தியாக தங்கம் விலை என்பது ஒவ்வொரு நாளும் இருக்கிறது. அந்த வகையில் இன்றைய நாளில் தங்கம் விலை என்பது தங்கம் வாங்கக்கூடியவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தும் வகையில் விலை குறைந்திருக்கிறது. தொடர்ந்து கடந்த 4-5 நாட்களாக நாம் பார்த்தோம் என்றால் தங்கத்து விலை என்பது கணிசமாக உயர்வதும் குறைவதுமாக இருந்து வந்த நிலையில் அந்த 64,000 என்ற நிலை அப்படியே தொடர்ந்து கொண்டேதான் வருகின்றது. அந்த வகையில் இன்றைய நாளில் தங்கத்தின் விலை பொறுத்தவரையில் 1 கிராம் 22 கேரட் ஆபரண தங்கம் 30 ரூபாய் குறைந்து 8,030 ரூபாய்க்கு விற்பனையாகின்றது. அதே போன்று 1 சவரன் 22 கேரட் ஆபரண தங்கம் 240 ரூபாய் குறைந்து 64,240 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலையில் மாற்றமில்லை. வெள்ளி விலை அதே போன்று நேற்றைய விலையை அப்படியே தொடர்கிறது. 108 ரூபாய் 1 கிராம் வெள்ளி இன்றும் அப்படியே தொடர்கிறது. இதன் முக்கியமாக நேற்றைய நிலையில் நாம் பார்த்தோம் என்றால் நேற்றைய தங்கத்தின் விலை பொறுத்தவரையில் ஒரே நாளில் அடுத்தடுத்து 2 முறை அந்த விலை மாற்றம் என்பது ஏற்பட்டது. பொதுவாக ஒவ்வொரு நாளும் காலை 9:30 மணி அளவில் தங்கத்தின் விலை என்பது நிர்ணயிக்கப்படும். அதற்கு பிறகு மதியத்துக்கு மேல் அந்த தங்கத்தின் விலை என்பது மாற்றம் ஏற்படும். ஆனால் நேற்றைய நாளில் தங்கம் விலை காலை அந்த நிலவரத்தின்படி சவரனுக்கு 360 ரூபாய் குறைந்தது. 360 ரூபாய் குறைந்து 64,160 ரூபாய்க்கு விற்பனையானது. கிராமுக்கு 45 ரூபாய் குறைந்து 8,020 ரூபாய்க்கு விற்பனையானது. அதற்கு பிறகு மதியம் அந்த வேளையில்தான் மாற்றம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் உடனடியாக 12:30 மணி அளவில் மீண்டும் தங்கத்தின் விலை என்பது மாற்றம் அடைந்தது. அதாவது நேற்று காலையில் சவரனுக்கு 360 ரூபாய் குறைந்த தங்கம் அதற்கு பிறகு 12:30 மணி அளவில் மீண்டும் விலை மாற்றம் ஏற்பட்டு 320 ரூபாய் உயர்ந்தது. அதாவது காலை 360 ரூபாய் குறைந்தது. அதற்கு பிறகு உடனடியாக 320 ரூபாய் உயர்ந்து விற்பனையானது. 360 ரூபாய் உயர்ந்து 64,480 ரூபாய்க்கு விற்பனையானது. இப்படி ஒரே நாளில் அடுத்தடுத்து தொடர்ந்து தங்க விலை என்பது மாற்றம் ஏற்பட்டது. அரிய விடயமாக தான் பார்க்கப்படுது. இதற்கு முன்பாக பட்ஜெட் தாக்கலின் போது கூட தங்கத்தின் விலை என்பது அடுத்தடுத்து விலை மாற்றம் ஏற்பட்டது. அதுக்கு பிறகு இந்த தங்கத்தின் விலை மாற்றம் என்பது நேற்று நடந்தது. இதற்கு சர்வதேச அளவில் தங்கத்தின் விலை உயர்ந்ததே இதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுது. அதைத் தொடர்ந்து இன்றைய நாளில் தங்கத்தின் விலை 240 ரூபாய் குறைந்திருக்கிறது. 64,240 ரூபாயாக விற்பனையாகிறது. இன்றைய நாளில் தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு இப்படி தொடர்ந்து கடந்த சில நாட்களாகவே, அதாவது கடந்த 4 நாட்களாக 26ஆம் தேதி முதல் 1ஆம் தேதி வரை பார்த்தோம் என்றால் சவரனுக்கு 1,080 ரூபாய் குறைந்தது. அதற்கு பிறகு 2 நாளில், அதாவது மார்ச் 4, 5 என 2 நாளில் தங்கம் 1000 ரூபாய் விலை உயர்ந்தது. இப்படியாக விலை குறைவதும் அதற்கு ஈடாக விலை உயர்வதுமாக தொடர்ந்து வரக்கூடிய நிலையில் அந்த 64,000 என்ற நிலை இதுவரையிலும் 65,000 ரூபாய் எட்டவில்லை. ஏனென்றால் இதற்கு முன்பாக கடைசியாக தங்கத்தினுடைய உச்சபட்ச விலை என்பது 25ஆம் தேதி, கடந்த 25ஆம் தேதி 64,600 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. அதற்கு பிறகு தங்கத்தின் விலை என்பது குறைவதும் ஏறுவதுமாக தான் இருக்கின்றது. இன்றைய நாள் வரையில் 65,000 என்பதை நெருங்கவில்லை. ஆனால் வருகின்ற அடுத்த சில வாரங்களில் 65,000 நெருங்குவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. இந்த விலை ஏற்ற இறக்கம் தொடர்ச்சியாக சமசீராக வருகின்ற பல நாட்கள் அப்படி தொடரும் என்றும் அதற்கு பிறகு விலை மீண்டும் உயர ஆரம்பிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அப்ரஹாம், தகவலுக்கு நன்றி பிரவீன்குமார்.